Hello aspirants, this is Win with CA YouTube channel. So என்னோட class mainly for SSC, RRB, banking studentsக்கான daily current affairs class update பண்ணிட்டு வரேன். So வாங்க classக்குள்ள போலாம். அக்டோபர் 1ல் இருந்து அக்டோபர் 7 வரைக்கும் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ரிவிஷன் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அக்டோபர் 1உடைய கரண்ட் அஃபேர் ஸ்வச் ஷெகர் ஜோடி. ஸோ இது நமக்கு அர்பன் ஏரியாஸில் எனக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, சானிடைசேஷன் எப்படி பண்ண, இன்னும் அதில் நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்றத அப்ஜெக்டிவாக வச்சு ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு மிஷன். ஸோ இது சோனிபட் ஹரியானாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். செகண்ட் பிரயாஸ். ஸோ இது கோவாவில் 10th ஆயுர்வேதா டே அன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிரயாஸ் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அட் AIIA. டேப் அண்ட் பே. ஃபோன்பே பிரைவேட் லிமிட்டடும் மாஸ்டர் கார்டும் இணைந்து இந்த டேப் அண்ட் பே உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது டோக்கனைஸ்ட் கமர்ஷியல் டிரான்சாக்ஷனை நம்மளுக்கு ஈஸியாக்குறதுக்காகத்தான். இதில் நம்மளுக்கு ஜிபேல இருக்க மாதிரியே தான் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போய் இட்ஸ் அ கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் சிஸ்டம், நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுது. டீகார்பனைசேஷன். டாடா ஸ்டீல் லிமிட்டடும் கவர்மெண்ட் ஆஃப் நெதர்லாந்தும் இணைந்து இது பண்ணுறாங்க. ஸோ டீகார்பனைசேஷன் கொண்டு வர காரணம் முக்கியமான நோக்கம் இம்ப்ரூவ் ஏர் குவாலிட்டி. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணாலும் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஹைட்ரஜன் அண்ட் பயோமீத்தேன் யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த டீகார்பனைசேஷன் கொண்டு வராங்க. வேர்ல்டு பாரா ஆர்கரி சாம்பியன்ஷிப் 2025 சவுத் கொரியாவில் நடந்தது. ஸோ இதில் இந்தியா மொத்தம் 5 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. சைனா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு. வேர்ல்டு பாரா ஆர்கரி சாம்பியன்ஷிப். ஸோ இதில் ஹிஸ்டரி மேக்கர்னு பார்த்தோன்னா 2 பேர், ஷீதல் தேவி அண்ட் தோமன் குமார், நம்ம இந்தியா வைஸ் பார்க்கும்போது. ஸோ இதில் இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒன்லி ஆர்ம்லெஸ் ஆர்க்கர் மிஸ் சீதல் தேவி. நெக்ஸ்ட் ப்ராமிஸ் டு சில்ட்ரன். ஸோ நம்மளுடைய ஐசிசியும் யுனிசெஃப்பும் சேர்ந்து இந்த ப்ராமிஸ் டு சில்ட்ரனை ஐசிசி உமன் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2025 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு முக்கியமாக இது என்ன எய்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ டு என்கேஜ் த கிரிக்கெட் கம்யூனிட்டி ஃப்ரம் கோச்சஸ் அண்ட் பிளேயர்ஸ் டு ஃபேன்ஸ் டு இம்ப்ரூவ் சில்ட்ரன் லிவ்ஸ். இதான் இதில் முக்கியமாக அவங்க எய்ம் பண்ணியிருக்குது. ஃபர்ஸ்ட் எவர் ரயில்வே லிங்க்ஸ் வித் பூட்டான். ஸோ நம்ம பூட்டான் கூட ஒரு ஃபர்ஸ்ட் எவர் ரயில்வே லிங்க் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 89 கிலோமீட்டர். ஸோ இது அஸ்ஸாமில் கோக்ரஜார் ஹெலிபூரில் ஆரம்பித்து வெஸ்ட் பெங்காலில் பனார்கட் சாம்ஸ்டேயில் முடியுது. ஸோ இட் இஸ் 89 கிலோமீட்டர் மொத்தம் இதோட டோட்டல் கவரிங் ஏரியா. ஸோ இதில் நம்மளுக்கு இந்த ஹிலேஃபு அப்படின்றது ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் சிட்டி. ஸோ நம்மளுக்கு அந்த பொருளாதார ரீதியாக மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தோம்னா இந்த சாம்ஸ்டேல தான் நம்மளுக்கு எல்லாமே நடக்கும். நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அட் RBI மிஸ்டர் ஸ்ரீரிஷ் சந்திர முர்மு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இவரோட பீரியட் 3 years. தி கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர். ஸோ நம்மளுடைய ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கிற லாகுல் ஸ்பித்தி டிஸ்ட்ரிக்ட் நம்மளுக்கு யுனெஸ்கோவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஹை ஆல்டிடியூடு கோல்ட் டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ். இதோட ஹைட்டு டோட்டலி பார்த்தோம்னா 7770 ஸ்கொயர் கிலோமீட்டர். அக்டோபர் 2ஓட ஸ்பெஷல் டே. ஸோ இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸ். இன்னொரு சிறப்பு ஸ்வச் பாரத் மிஷன் ஆர் ஸ்வச் பாரத் அபியான் ஆர் கிளீன் இண்டியா மிஷன் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக நம்மளுக்கு 2014 அக்டோபர் 2 அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் நவ்யா ஸ்கீம். ஸோ இது ஒரு 10th முடித்த ஒரு கேர்ள்ஸுக்காக கொண்டு வரப்பட்ட வொகேஷ்னல் ட்ரைனிங் ஃபார் யங் அடல்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா சோன்பத்ரா உத்தரப்பிரதேசத்தில். குளோபல் டூரிசம் அவார்ட் 2025 ஆந்திர பிரதேசத்துக்கு கொடுத்துருக்காங்க.
யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் நியூ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த கம்மிங் அகாடமிக் இயர் 2025-26 ஸோ எல்லாரும் SII போர்ட்டல், அதாவது ஃபாரின்லேருந்து இங்கே வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் SII போர்ட்டலில் ரிஜிஸ்டர் செய்யணும். ஸ்டடி இன் இந்தியா போர்ட்டலில் ரிஜிஸ்டர் செய்யணும். ஸோ இது நம்மளுக்கு அந்த ஃபாரின் ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த SII போர்ட்டல்ன்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிசார் மிஷன் நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து உருவாக்கியது. ஸோ இது அட்வான்ஸ்டு எல்பேண்ட் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்மளோட எர்த் சர்ஃபேஸ் இமேஜஸை அனுப்புது. ஸோ இது மூலியமாக நம்மளுக்கு டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டரிங், அக்ரிகல்ச்சரல் மேனேஜ்மெண்ட் வேர்ல்டு வைடாக நம்மளால் பண்ண முடியும். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் அஃபிஷியலி சைல்டு மேரேஜ் ஃப்ரீ டிஸ்ட்ரிக்ட் சத்தீஸ்கரில் இருக்கிற பலூட் டிஸ்ட்ரிக்ட். தி லார்ஜஸ்ட் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் இன் இந்தியா நியூ டெல்லியில் இருக்கிற ஓக்லா வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான். ஸோ இது ஒரு நாளைக்கு 564 மில்லியன் லிட்டர் பர் டே வந்து இதோட கெப்பாசிட்டி. ஸோ ஏஷியாவிலேயே இருக்கிற லார்ஜஸ்ட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி. தேர்ட் எடிஷன் ஆஃப் உன்மேஷா, அதாவது இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் பீகார் பாட்னால ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 550க்கும் மேற்பட்ட ரைட்டர்ஸ் இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த உன்மேஷா ஏஷியாவிலேயே லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் இன்க்ளூசிவ் இன்டர்நேஷ்னல் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல். ஆஸ்திரேலியாவில் லெகனாமாப் அப்படின்ற ஒரு ட்ரக்கை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது அல்சைமர் நோய், அதாவது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற அல்சைமர் டிசீஸை குணப்படுத்துறதுக்கு உதவுது. நெக்ஸ்ட் ஃபால்ஸ்மட் டிசீஸ் பஞ்சாபில் இருக்க பட்டி கிராப்ஸில் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இது நார்மலாக மெச்சூரிங் ஸ்டேஜ், ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கிற அந்த பட்டி கிராப்ஸை தான் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ரீசன் என்னென்னா கண்டினியூஸ் ரெயின்ஃபால் அண்ட் ஃப்ளட்டிங். நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்கீம் வந்து ஃபெசிலேட் பண்ணியிருக்காங்க. அதாவது அன்கிளைம்டு டெபாசிட்காக நம்ம வந்து 4 வருஷத்துக்கு மேலே ஒரு அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாமல் இருந்தால் அந்த அமௌண்ட்டில் இருந்து 5% ஆர் 5,000 எது அமௌண்ட் வந்து நம்ம வந்து பேங்க்குக்கு பே பண்ணணும். இது ரெண்டில் எது கம்மியோ அது நம்ம பண்ணால் போதும். அதே மாதிரி 10 இயர்ஸ்க்கு மேலே அந்த அக்கௌண்ட் இன்ஆக்டிவாக இருந்ததுன்னா ஸோ நம்ம 7.5% ஆர் 25,000 பெனால்ட்டியாக பே பண்ணணும். இது ரெண்டில் எது கம்மியோ அந்த இதை நம்ம பே பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உட்காம் போர்ட்டல் இருக்குது. ஸோ இந்த டெபாசிட்டர்ஸ் எல்லாம் அவங்களோட அன்கிளைம்டு டெபாசிட்ஸை லொக்கேட் பண்ணுறதுக்காக இந்த உட்காம் போர்ட்டல் இருக்குது. இந்தியன் நேவியும் ஐரோவும் சேர்ந்து ஒரு நம்மளுக்கு அண்டர் வாட்டர் ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலியமாக நம்மளுக்கு கடலுக்கு அடியில் 300 மீட்டர்ஸ் டெப்த் வரைக்கும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சிட்பி ஒரு டிஐஏ ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு MSME கிளஸ்டர்ஸ் இன் இந்தியாவை இன்னோவேஷன் ஹப்பாக மாற்றணுன்றது தான் இதோட நோக்கம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா IOB மேலே பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்காங்க 31.8 lakhs. அதாவது PSL லோன்ஸு அப் டு 25,000 வரைக்கும் இந்த IOB சார்ஜஸ் பண்ணதுக்காக இவங்க பெனால்ட்டி விதிச்சிருக்காங்க. அமேசான் பே நம்மளுடைய இந்தியாவில் பேமெண்ட்ஸ்க்கா A to Z அப்படின்ற ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நமக்கு கேஷ்லெஸ் எக்கனாமி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் லெட் ஹெலிகாப்டர் டாடா ஏர்பஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏர்பஸ் H125 கர்நாடகாவில். வேர்ல்டு க்ரீன் எக்கனாமி ஃபோரம் துபாயில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்விரான்மெண்டல் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வேர்ல்டு க்ரீன் எக்கனாமி ஃபோரம். அக்டோபர் 4ஓட ஸ்பெஷல் டே வேர்ல்டு அனிமல் வெல்ஃபேர் டே ஆர் வேர்ல்டு அனிமல் டே. ஸோ இந்த இயர்க்கான தீம் சேவ் அனிமல்ஸ் சேவ் த பிளானட். 62nd நேஷ்னல் செஸ் சாம்பியன்ஷிப் ஆந்திர பிரதேசத்தில் விக்னன்ஸ் யூனிவர்சிட்டியில் நடந்தது. ஸோ இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் இனியன் P தான் சாம்பியன் ஆனார்.
இந்தியன் ரயில்வேஸ் ஃபர்ஸ்ட் அஷ்யூர்டு டிரான்சிட் டைம் கண்டெய்னர் ட்ரெயினை டெல்லியிலேருந்து கொல்கத்தா வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இதோட டிரான்சிட் டைம் 120 ஹவர்ஸ்க்குள்ளே எனக்கு டெலிவர் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இது வாரத்தில் வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகும். துக்லதாபாத் டெர்மினலில் ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு கல்கட்டாவில் முடியுது. யூபிஎஸ்சி தன்னுடைய 99th ஃபவுண்டேஷனை முடிஞ்சு 100 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸில் அடியெடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதை நினைவு கூறும் விதமாக மை யூபிஎஸ்சி இன்டர்வியூ அப்படின்ற ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. யூபிஎஸ்சியோட சேர்மன் அஜய்குமார். டு மேக் இந்தியா செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் பல்சஸ்க்காக நம்மளுடைய கேபினட் 11,440 கோடி மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டார் உரட் மசூர் இந்த பருப்பு வகைகள் எல்லாம் நம்ம தன்னிறைவு அடையணும் அப்படின்றது தான் இதோட நோக்கம். ஹிஸ்டோரியன் ராமச்சந்திர குஹாவுக்கு, அதாவது கர்நாடகத்தை சேர்ந்த ஹிஸ்டோரியன் ராமச்சந்திர குஹாவுக்கு மகாத்மா காந்தி சேவா அவார்டு வழங்கப்பட்டுள்ளது. சர் கிரீக் டிஸ்பியூட். ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கிற பார்டர் டிஸ்பியூட். ஸோ இது ஒரு 96 கிலோமீட்டர் ஸ்ட்ரிப் ஆஃப் வாட்டர் நமக்கு ரான் ஆஃப் கட்ச் குஜராத்தில் வருது. அக்டோபர் 5 வேர்ல்டு டீச்சர்ஸ் டே. ஸோ இந்த இயர்க்கான தீம் ரெகாஸ்டிங் டீச்சிங் அஸ் அ கொலாபரேட்டிவ் ப்ரொஃபஷன். சனாய் தஹச்சி ஜப்பானுடைய ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிஎம்மாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்க ஜப்பானுடைய லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி கட்சியை சேர்ந்தவங்க. ஏ ராமச்சந்திரன் மியூசியம் கேரளாவில் கொல்லமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிர்மலா சீதாராமன், நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் யுவர் மணி யுவர் ரைட் அப்படின்ற ஒரு கம்பெயினை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்மளுடைய அந்த அன்கிளைம்டு மணிக்காக கொடுக்கக்கூடிய அவேர்னஸ், அக்சசிபிலிட்டி ஆக்ஷனை பேஸ் பண்ணியிருக்கு. டிசாபர் டெய்ரி பிளான்ட் ரோக்தாக் ஹரியானாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமாக இது இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் பிளான்ட் ஃபார் ப்ரொடியூசிங் கர்ட், மில்க் அண்ட் ஸ்வீட்ஸ். பனி ஃபெஸ்டிவல் ஆந்திர பிரதேசத்தில் கொண்டாடப்படுறது. ஒவ்வொரு வருஷமும் தசரா செலிப்ரேஷன் அப்போ கொண்டாடுவாங்க. ஸோ இது அந்த குச்சியை வச்சு ஒருத்தர் தலையில் ஒருத்தவங்க அடிச்சுப்பாங்க. இது மோஸ்ட்லி விஜயநகர அந்த வம்சாவளியை சேர்ந்த அந்த எம்பையர்ஸ்னால கொண்டாடப்படுது இந்த ஃபெஸ்டிவல்ஸ். இந்தியாவுக்கு இந்த இயர் ISSA அவார்டு கிடைச்சிருக்கு, இன்டர்நேஷ்னல் சோஷியல் செக்யூரிட்டி அசோசியேஷன் அவார்டு. ஸோ இது நமக்கு என்ன இந்த அவார்டு இப்போ குலாலம்பூர் மலேசியாவில் நடந்தது. ஸோ நம்மளோட யூனியன் மினிஸ்டர் மன்சுக் மந்தேவியா தான் போய் அந்த அவார்டை ரிசீவ் பண்ணாங்க. ஸோ ரீசன் நேஷ்னல் கெரியர் சர்வீஸ்க்காக, அதாவது EBFO, ESI, ஸ்ரீராம் போர்ட்டலுக்காக தான் நமக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்கு. கொங்கன் 25 இந்தியாவுக்கும் யூகேக்கும் இடையே இருக்கிற நேவி எக்ஸசைஸ். ஸோ நம்மளுடைய இந்தியா சார்பாக INS விக்ராந்த் பார்ட்டிசிபேட் பண்ணது. ஸோ இதுக்கு மேலே மற்ற எக்ஸசைஸ்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் யூகேக்கும் இடையில் ஏர்ஃபோர்ஸ்னு பார்க்கும்போது கோப்ரா வாரியர், இந்திரதனுஷ். ஆர்மி எக்ஸசைஸ்னு பார்க்கும்போது அஜய் வாரியர். வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோட் ஹின்மாங் ப்ராஜெக்ட் கீழே மிக்லாபாஸ் லடாக்கில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட ஹைட் ஆல்டிடியூட்னு பார்த்தோம்னா 19,400 ஃபீட். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் ரெக்கார்ட் உம்லிங்லா பாஸ், தட் இஸ் 19,024 ஃபீட். ஸோ இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே நம்மளுக்கு பார்டர் ரோட் ஆர்கனைசேஷனால தான் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. RRB இப்போது கோல்டன் ஜூபிலியை மார்க் பண்ணுது. ஸோ RRB பற்றி பார்க்கும்போது இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இட்ஸ் ரெகுலேட்டட் பை RBI and it's supervised by NABARD. ஸோ இந்த பேங்க்கோட ஷேர்னு பார்த்தோம்னா 50% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, 15% கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட், 35% ஸ்பான்சரிங் பேங்க்கோட அமௌண்ட்டு. கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் சீட்டாக் சஃபரி குணோ நேஷ்னல் பார்க் மத்திய பிரதேசத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. TJS
ஜார்ஜ் அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர். ஸோ இவர் கேரளாவை சேர்ந்தவர். பத்மபூஷன் அவார்ட் 2011 வாங்கியிருக்காரு. அதே மாதிரி கேரளாவோட மிக உயரிய விருதான ஸ்வதேஷ் அபிமனி கேசரி அவார்ட் 2019 வாங்கியிருக்காங்க. பிஎம் சேது ஸ்கீம். ஸோ ஒரு 1000 கவர்மெண்ட் ஐடிஐஸ் வந்து எடுத்து அதை மாடர்ன் ஆக்கி நம்மளுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸை இன்னும் ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத நோக்கமாக வச்சது. சைக்ளோன் சக்தி. ஸோ நம்மளோட ஈஸ்ட் சென்ட்ரல் அரபிக் கடலில் உருவான ஒரு புயல். மணிக்கு 130 145 km/h வரைக்கும் வீசக்கூடிய அந்த புயல். இதுக்கு யார் இந்த நேம் வச்சது அப்படின்னா வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அண்ட் தி எஸ்கேப் பேனல். அக்டோபர் 7 உடைய கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ மேரி இ ஃப்ரான்கோ, ஃப்ரெட் ராம்சல், ஷைமன் ஷகாகுஷி இவங்க 3 பேரும் நோபல் ப்ரைஸில் நம்மளுக்கு ஃபிசியாலஜி ஆர் மெடிசன் வின்னர்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ இவங்க ரீசன் என்ன அப்படின்னா ரெகுலேட்டரி டீசல்ஸ் அண்ட் ஃபாக்ஸ் P3 ஜீனை கண்டுபிடிச்சதுக்காக. பராட்டங் மட் வல்கனோ அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இப்போ எரப்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து மற்ற வல்கனோஸ் அந்த எரிமலை அந்த மாதிரியெல்லாம் இது வராது. இது வந்து ஒரு மட் வல்கனோ. ஸோ நம்மளுக்கு அந்த சேறு சகதி அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளுக்கு வெளிவரும். ஸோ இந்தியாவில் இருக்கிற ஒரே மட் வல்கனோ இதுதான். வேர்ல்டுலேயே மோஸ்ட் ஆக்டிவ் வல்கனோன்னு பார்த்தோம்னா ஹிலோவியா, ஹவாய் USA இருக்குது. ராஜஸ்தானோட ஃபர்ஸ்ட் நமோ பயோடைவர்சிட்டி பார்க் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நமோ வேன் அந்த திட்டத்தை ஆதரிக்குது. நமோ வேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட முக்கியமான நோக்கம் என்னென்னா என்ஹான்சிங் லோக்கல் க்ரீனரி அண்ட் இம்ப்ரூவிங் ஏர் குவாலிட்டி. கோவா மஜாக்கர் யோஜனா 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு நார்மலாக ஒரு இடத்துல ரொம்ப வருஷம் பீப்புள்ஸ் இருப்பாங்க, பட் அவங்களுக்கு எந்த விதமான ஓனர்ஷிப்பும் இருக்காது. ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஓனர்ஷிப் வழங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு லீகல் ஃபார்முலா கொடுக்கறது தான் இந்த மஜாக்கர் யோஜனா. கோவாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஞ்சோட பிரைம் மினிஸ்டர் செபாஸ்டின் லெகார்னோ ஒன்லி 27 டேஸில் அவரோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஓகே, இன்னையோட வந்து 1 வீக் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட கிளாஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.